இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் சகரியா 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிற்பாடு மகிமை உண்டாகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளின் இடத்துக்கு என்னை அனுப்பினார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். இங்கு சகரியா தீர்க்கதரிசி இடத்துல ஒரு தூதன் பேசுகிறார். ஒரு தேவ மனுஷன் பேசுகிறார். அவர் பேசிக்கொண்டே இருக்கும்போது இன்னொரு மனுஷன் அவரிடத்துல வருகிறார். அப்போ அந்த ரெண்டு மனுஷர்களும் பேசிக்கொள்வது தான். பிற்பாடு மகிமை உண்டாகும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். எப்போ அந்த மகிமை உண்டாகும்னா, சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இதோ நான் உன் நடுவில் வாசம் பண்ணுவேன்னு கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உங்களை கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திலே தேவன் என்னை அனுப்பியிருக்கிறார். உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஏன் அவர்கள் உங்களை தொடுறாங்க? அப்போ நீங்கள் நாம் என்ன அக்கிரமத்தை செய்தால் சத்துருக்கள் நம்மளை தொடுகிறதா இருக்கோன்னு பார்த்தோம்னா, சீயோன் குமாரத்தியே, நீ பாபிலோன் குமாரத்தின் இடத்துல குடியிருக்கிற இல்லையா, அந்த இடத்துலேருந்து உன்னை விடுவித்துக்கொள்னு சொல்கிறார். பாபிலோன் என்றாலே பாவமும் அசுத்தமும் காம விகாரமும் வேசித்தனமும் விக்கிரக ஆராதனையும் நிறைந்த இடத்துல சீயோன் குமாரத்தி என்றால் கர்த்தருடைய ஜனம். அவர்கள் தங்கள் அந்த எல்லையை விட்டு அந்த பாவத்தை விட்டு தங்களை விடுவித்து கொள்ளும் போது அப்போ கர்த்தர் அந்த கொள்ளையிட்ட ஜாதிகளிடத்திலிருந்து இவர்களை விடுவிப்பேன்னு சொல்கிறார். அப்போ உங்களை தொடுகிறவர்கள் அவருடைய கண்மணியை, யாருடைய கண்மணியன்னா தேவனுடைய கண்மணியை தொடுகிறார்கள்னு சொல்லி ஒரு வாக்கை நமக்காக தேவன் இன்னைக்கு கொடுக்கிறார். அதனால இன்னைக்கு நமக்கு தேவன் என்ன சொல்கிறாரு? நம் பாவங்களையும் அக்கிரமங்களையும், பாபிலோனில் இருக்கிற பாவங்களை போல நம்மிடத்துல என்ன ஒரு பாவ அக்கிரமங்கள் இருந்தாலும் அதை நம்ம விட்டு நீக்கிவிட்டு தேவனிடத்தில் நாம் திரும்பணும். அது மாத்திரம் இல்லை, அவரோட 9வது வசனத்தில் இதோ நான் என் கையை அவர்களுக்கு விரோதமாக அசைப்பேன்னு சொல்கிறார். அப்போ உங்களை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்கிறார் இல்லையா. அப்போ கர்த்தர் அவர் கரத்தை அசைப்பாராம். அதனால் அவர்கள் தங்கள் அடிமைகளுக்கு கொள்ளையாவார்கள். உங்களை தொடுகிறவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவாராம்? அவர்களுக்கென்று ஒரு அடிமையை வைத்திருப்பாராம். அவர்களை கொள்ளையாக்க ஒப்பு கொடுத்துருவார். ஏன்னா நம் கர்த்தர் யார்? அவர் சேனைகளின் கர்த்தர் இதை அனுப்பினார் என்று நீங்கள் அறிவீர்கள். அப்படி அவர்களுக்கு விரோதமாய் தேவன் தன் கரத்தை அசைப்பேன்னு சொல்கிறார். அதனால் இன்னைக்கு தேவ ஜனங்களே, தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு விரோதமாக வருகிற சத்துருக்களையும் மனுஷிக வல்லமைகளை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் உங்கள் எல்லையிலே உங்கள் அக்கிரம கிரியைகளை விட்டு தேவனிடத்தில் நீங்கள் திரும்புங்க. அப்போது அது மாத்திரம் இல்லை, சீயோன் குமாரத்தையே கம்பீரித்து பாடு, இதோ நான் உன் நடுவிலே வாசம் பண்ணுவேன்னு சொல்கிறார். அப்படி உங்களை பாதுகாத்து விடுதலை ஆக்குகிற தேவனை நோக்கி நீங்கள் கம்பீரித்து பாடி தேவனை துதித்து மகிமைப்படுத்துங்க. அப்போ கர்த்தர் உங்கள் நடுவிலே வாசம் பண்ணுவார். என்ன சங்கீதம் 17:8 பார்க்குறோம், கண்மணியை போல என்னை காத்தருளுன்னு தாவீது சொல்கிறாரு. ஏன்னா அவரை ஒடுக்கின துன்மார்க்கர்கள் எப்படி சூழ்ந்து கொள்ளுகிறார்களாம், என் பிராண பகைஞர்கள் மறைவாக வராங்க, அந்த மாதிரி அவர்களுக்கு மறைவாக உடைய சட்டையின் நிழலே என்னை காப்பாற்றும்னு சொல்லி தாவீது தேவனிடத்துல சொல்கிறார். அப்போ தாவீது விசுவாசிக்கிறார், தேவன் தன்னை கண்மணியை போல காத்தருள்வார்னு. அதனால் தன் பிராணன் பகைஞனாக இருக்கிறவர்கள் கைக்கு தேவன் தன் சட்டையின் மறைவிலே தன்னை மறைத்து பாதுகாப்பார் என்கிற ஒரு விசுவாசம் அவருக்குள்ளே காணப்பட்டது. இன்றைக்கும் உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாய், பிள்ளைகளுக்கு விரோதமாய், நீங்கள் வேலை செய்யும் ஸ்தலங்களுக்கு விரோதமான அநேக மக்கள் எழும்பலாம் உங்களுக்கு விரோதமாக. ஆனால் நீங்கள் கர்த்தரை பற்றிக்கொள்ளுங்க, அவரை நம்புங்க, அவரை விசுவாசிங்க. அவரே உங்களுக்கு பலத்த துருகமும் அரணும் கோட்டையுமா இருப்பார். அவருடைய சட்டையின் மறைவிலே உங்களை பாதுகாப்பார். ஏன்னா உபாகம் 32ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தில் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்கிறாரு, கர்த்தருடைய ஜனங்களே, நீங்கள்லாம் அவருடைய பங்கு, யாக்கோபு அவருடைய சுதந்திர வீதம்னு சொல்கிறாரு. ஏன்னா பாழான நிலத்திலும் ஊளை இடுதல் உள்ள வெறுமையான அவாந்திர வெளியிலும் அவர் அவனை கண்டு, யார? இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் கண்டு அவர்களை தேவன் தான் வழி நடத்துகிறான். அவனை தன் கண்மணி போல காத்தருளினார்னா அவர்களை தன் கண்மணி போல தேவன் காத்து வழிநடத்தினார். அது எப்படி காத்தார்னா, கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகள் மேல் அசைவாட்டி தன் செட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல. அப்போ கழுகு தன் குஞ்சுகளை எப்படி பாதுகாக்குதான்? அதன் செட்டையின் மேலே சுமந்து கொண்டு போனது போல கர்த்தரும் நம்ம எல்லாரையும் அப்படி தான் நடத்தினார். ஒவ்வொருவரையும் தேவன் அப்படி தான். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து தன் தோளின் மேலே தேவன் சுமந்து வந்தார். கர்த்தர் ஒருவரே அவனை நடத்தினார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினது யாரு? கர்த்தர் தான். அது அவர்கள் உணராமல் போய் அநேக தரம்
கத்தரை வந்து முறுமுறுத்தாங்கன்னு பார்க்குறோம். ஒரு இடத்துல நன்மையை பெற்றுக்கொண்டு முறுமுறுத்தாங்கன்னு பார்க்குறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 21, 22 வசனத்தில் அவர்கள் என்னை அனுப்பினவரை அறியாதபடியினால். சரி, இப்போ யார் அப்படி நமக்கு விரோதமாய் கிரியை செய்கிறாங்க, நமக்கு விரோதமாய் எழும்பி போராடுறாங்க? அப்போ அவங்க வந்து தன்னை அனுப்பின பிதாவை அறியாததுனால தான். அதனால தான் என் நாமத்தின் நிமித்தம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு செய்வார்கள். அப்போது கிறிஸ்துவின் நிமித்தம் பாட அனுபவிக்கப்பட வேண்டியதா இருந்திருக்க. அதனால் நான் வந்து அவர்களிடத்தில் பேசாது இருந்தேன், ஆனால் அவர்களுக்கு பாவம் இராது. இப்பொழுதோ தங்கள் பாவத்தை குறித்து அவங்க போக்கு சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். அவர் மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திலே வாழ்ந்தார், ஜீவித்தார் இல்லையா? அது அவர் பரலோக ராஜ்யத்தினுடைய காரியங்களையும் சுவிசேஷத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அறிவித்தார். அதே போல் பாவத்தை குறித்து ஜனங்களுக்கு அவர் உணர்த்தினார். பாவம் செய்தால் என்ன வரும்னு, பாவத்தின் சம்பளம் மரணம், என்றென்றும் அக்னி தழலை கடப்போன்றத காரியங்களை எல்லாமும் தேவ ராஜ்யத்தின் காரியங்களை குறித்தும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேசினார். அதனால் இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக ஒருத்தவங்க எழும்புறாங்கன்னா அவங்க கர்த்தருடைய வார்த்தையை அறிந்தும் அவங்க வந்து அதை அறியாதது போல இருக்கிறாங்க. அப்போ அவங்க போக்கு சொல்ல முடியாது. அவங்க தேவனுடைய வார்த்தையை அறிந்திருக்கலாம். அதனால இன்னைக்கு அப்படிப்பட்டவங்களுக்கு கரங்களுக்கு நான் உங்களை விலக்கி பாதுகாக்கிறேன்னு சொல்கிறாரு. யோவான் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். பிதாவாகிய தேவன் குமாரனை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அவர் 40 நாள் அளவும் அப்போஸ்தலர்களுக்கு அவர் காட்சி கொடுக்குறார் இல்லையா? அப்போ அவர் என்ன சொல்கிறார், நான் போய் உங்களுக்காக ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன். அவர் வந்து உங்களை எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து உங்களை சகல சத்தியத்துக்குள்ளாக உங்களை நடத்துவார். அதே போல் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் அவர் நினைப்பூட்டுவார். அப்போ நீங்கள் கஷ்டப்படும் போது, மனுஷர்களால் துன்புறுத்தப்படும் போது, கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள் துன்புறுத்தப்படும் போதெல்லாம் அவர் சொன்ன வார்த்தை, சத்திய வசனத்தை ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துவார். அப்போ நீங்கள் விசுவாசத்தில் பலன் கொண்டு அவரை மாத்திரமே, கர்த்தரை மாத்திரமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவரை அனுப்பின பிதாவையும் நீங்கள் விசுவாசிக்கும் போது எல்லா விதமான தீமையான கிரியைகளுக்கும் தேவன் உங்களை விலக்கி பாதுகாப்பார். அவர் வசனத்தை நீங்கள் கை கொண்டு நடங்க. யோவான் 17:18 நீர் என்னை உலகத்தில் அனுப்புகையில் நானும் அவர்களை உலகத்துக்கு அனுப்புகிறேன்னு சொல்கிறார். இப்போ பிதாவாகிய தேவன் குமாரனை எப்படி சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படியாக அந்த பூமியில் பாவத்தை சொட்டி காட்டி ஜனங்களுக்கு உணர்த்தும்படியாக அவர் அனுப்பினார் இல்லையா பூமிக்கு? அதை போல் இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளை, ஊழியக்காரங்களே எல்லா எல்லைக்கும், அந்த உலகம் எங்கும், யூதாயாவிலும் சமாரியாவிலும் எருசலேத்திலையும் கர்த்தருடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக தேவன் அப்போவே அப்போஸ்தலர்கள் எல்லாம் அனுப்பினார். இன்றைக்கும் ஊழியக்காரர்கள் எல்லா எல்லையிலும் போய் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கித்து கொண்டு தான் இருக்காங்க இல்லையா? ஏசாயா 48:17 பார்க்குறோம். அதனால தான் பிரயோஜனமாக இருக்கிறதே உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. அதனால் நீங்கள் மனுஷர்களுடைய காரியங்களை குறித்து பயம் கொள்ள வேண்டான்னு சொல்கிறாரு. சகரியா 2ஆம் அதிகாரம் 4-5 வசனத்தில் பார்க்கும்போது இவனை அவர் நோக்கி நீ ஓடி இந்த வாலிபனிடத்திலே சொல்ல வேண்டியது. ஒரு தூதன் இன்னொரு தூதன் இடத்துல சொல்கிறாரு, நீ ஓடி போய் அந்த வாலிபன் இடத்துல சொல்லு. என்னென்னா, இந்த எருசலேம் நடுவிலே கூடுகிற இந்த மனுஷரின் திரளில் மிருக ஜீவன்களின் திரளினாலும் மதில் இல்லாத பட்டணம் போல இருக்கிற வாசஸ்தலமாக இருக்குது. இன்றைக்கி எத்தனையோ குடும்பங்கள் அப்படி தான் இருக்குது. மனுஷ உருவத்தில் வருகிற மிருகங்களை போன்ற மனுஷர்கள் அவர்கள் நடுவில் இருக்கிறாங்க இல்லையா? திரளானவர்கள் அப்படிப்பட்டவங்க குடும்பங்களில் வந்து நுழைஞ்சு அந்த குடும்பத்தை கெடுத்து போடுறாங்க, சீரழிக்கிறாங்க. இன்றைக்கி பிள்ளைகளை சீரழிக்கிறாங்க. கணவன்மார்களை தீய பழக்க வழக்கங்களில் அப்படிப்பட்ட மிருக ஜீவன் கொண்ட அத்தகைய எண்ணம் கொண்ட மக்கள் வந்து கெடுத்து போடுறாங்க. அதனால தான் அது மதில் இல்லாத பட்டணம் போல் இருக்குது. எருசலேம் வந்து தேவனுடைய ஜனங்கள் வாசம் பண்ணும் ஸ்தலம். அந்த இடம் எப்படி இருக்கணும்? அது பரிசுத்தமாக இருக்கணும். அது தேவனை துதித்து ஆராதிக்கிற இடமா இருக்கணும். ஆனால் அந்த இடத்துல எப்படி இருக்குது? திரளான மிருக ஜீவனின் திரள்னால அந்த இடம் இருக்குது. மதில் இல்லாத பட்டணம் போல் இருக்கிறதுனால தான் சகல அசுத்த கிரியைகளும், அந்தகார வல்லமை உள்ள மக்களும், பிசாசின் கிரியையில் இருக்கிற மக்களும் அந்த கர்த்தருடைய பிள்ளைகளை மத்தியில் அவங்க உலாவுகிறதா இருக்க. ஆனால் நீங்கள் கர்த்தரை தேடுகிற நீங்கள்
எருசலேமிலே வாசம் பண்ணுகிறவர்கள்னா கர்த்தருடைய ஜனங்கள். நீங்கள் கர்த்தரை துதிங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. குடும்பமாக தேவனை துதித்து ஆராதிக்கும் போது கர்த்தர் அப்போ என்ன பண்ணுவார், உங்களை சுற்றிலும் அக்னி மதிலாக இருந்து உங்கள் நடுவிலே அவர் மகிமையாக தங்குவார். அப்போ அந்த பொல்லாங்கான கிரியைகளையும் மனுஷிக வல்லமைகளையும் மிருக ஜீவன்களின் திரள் போன்ற அத்தகைய எண்ணம் கொண்டவர்களே உங்கள் இலையிலேருந்து தேவன் அப்புறப்படுத்தி போடுவார். ஏன்னா கர்த்தர் உங்கள் நடுவிலே மகிமையாக தங்கியிருக்கார், உங்களை சுற்றிலும் அக்னி மதிலாக இருக்கார். அதனால் சத்ருவோ அந்தகார இருளோ மனுஷிக வல்லமைகளோ துஷ்ட மிருகங்களோ உங்கள் இலையில் வராதபடிக்கு தேவன் வேலி அடைப்பார். யோவான் 14:23-24 பார்க்குறோம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனில் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாயிருப்பார். அப்போ சத்ரு உன்னை தொடக்கூடாது, உனக்கு தீங்கு விளைவிக்கூடாதுன்னா நம்ம முதலாவது என்ன செய்யணும், கர்த்தர் இல்லை அன்பு கூறணும் இல்லையா, அவர் வசனத்தை கை கொண்டு நடக்கணும் இல்லையா. எப்படி குமாரனிடத்தில் பிதா அன்பாக இருக்காரோ நாமும் அவரிடத்துல அன்பாக இருக்கணும். அப்போ பிதாவாகிய தேவனும் குமாரனும் அவனோடு கூட வந்து வாசம் பண்ணுவார்கள். என்னிலே அன்பாயிராதவன் என் வசனங்களை அவன் கை கொள்ள மாட்டான். நீங்கள் கேட்கிற வசனம் என்னுடையதாக இராமல் என்னுடைய பிதாவினுடையதாக இருக்குது, என்னை அனுப்பின பிதாவினுடையதாக இருக்குது. அதனால் அந்த வசனத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா இப்படிப்பட்ட சத்துருக்கள் உங்களை தொட மேற்கொள்ள முடியாது. ஏன்னா அப்படி தொட்டாது யாரை தொடுகிறதுக்கு சமமாக, தேவனுடைய கண்களை தொடுகிறதுக்கு சமமாயிடும். அதுதான் இன்னைக்கு சொல்கிறாரு, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண் மணியை தொடுகிறான். அதனால் நீங்கள் கர்த்தருடைய கட்டளை கற்பனை அவர் வார்த்தை இவைகளை எல்லாம் கை கொண்டு தேவனுக்கு பயந்து கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் உங்களை தாவீது சொன்னது போல கண்ணின் மணியை போல உங்களை காத்தருள்வார். ஆமேன்.